லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். சென்னை மாநகர காவல் ஆணையரே மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த மாற்றத்தை இப்ப சமீபத்திய நிகழ்வுகளோடு குறிப்பிட்டு எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கிற ஒன்றுதான். ஒரு காவல்துறை லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்றது இன்னைக்கு எதிர்கட்சிகள் அல்ல, கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களே அவங்களே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசுபொருள், அதை மையமா வைத்து வந்த கருத்துக்கள், அதனுடைய அழுத்தம் காரணமாக மாற்றப்பட்டிருக்கிறாரா இல்ல அவர் சரியாகவே அவரோட கடமையிலிருந்து சரியா செய்யலையா அப்படின்ற இந்த ரெண்டு கேள்விகள் இருக்கு. அந்த ரெண்டு கேள்விகளுக்குமே முதலமைச்சர் ஒரு பதில், தற்காலிக பதில் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதாவது வேலையை சரியா செய்யல, இல்ல காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னா அந்த உயரிய பதவியில இருக்கிறவர்களுக்கு அந்த பதவியின் மீது உத்தரவாதம் கிடையாது, அவர்கள் மாற்றப்படுவார்கள் அப்படின்ற அந்த கருத்தை முதலமைச்சர் இப்ப கொடுத்திருக்காரு. அப்ப இது என்னன்னா, முதல்ல இந்த அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய அந்த அழுத்தமானது என்பது குறையும். ஏன்னா கமிஷனர் ஆணையர் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். பட் இங்க அடிப்படையில என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப கள்ளக்குறிச்சி ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் ஆணையாளர் மாத்துறதோ இல்ல உயர் காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறதோ என்பது ஒண்டி ஒரு பூரண விலக்கு வேற ஒரு சொல்யூஷன் கொடுக்காது. இங்க என்ன பிரச்சனைனா, அடிப்படையில காவல்துறை இந்த ஹெல்மெட் போடாம போறவங்கள, அப்புறமா இந்த மது அருந்தி விட்டு செல்பவர்கள், இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், டிராபிக் சலான் புக்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஒரு கவனம் செலுத்துறாங்க. அதே மாதிரி போலீஸ் பந்தோபஸ்து, யாருன்னா முதலமைச்சர் வராங்க பிரதமர் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்குற கவனங்கள் இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் ஒடுக்குறது, சைபர் கிரைம் தெப்டுகள், சிறிய சிறிய தவறுகள் தடுக்கிறது, அதுல சரியா கவனம் செலுத்தலையோ அப்படின்ற அந்த ஒரு ஐயம் இருக்கு. அதே மாதிரி சுருக்கமா சொன்னா இந்த PEW அந்த விங்கையும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ரொஹிபிஷன், அதாவது கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள். அப்போ இந்த இப்ப இருக்கிற அந்த சிஸ்டம் கொஞ்சம் மாத்தி பார்த்து அதை எடுத்துட்டு போற ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கருத்து எனக்கு ஒரு பத்திரிகையாளரா எழுகிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.